ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷாய் ஸ்ரீபிரியா சேனல். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. டியூஸ்டே மார்னிங் எடுத்த விலாக் தாங்க. நம்ம டியூஸ்டேனாலே சுறுசுறுப்பு பரபரப்பு எல்லாமே வந்துடும். நம்ம காலையிலேயே ஏஞ்சி வாசல்லாம் பெருக்கி கூட்டி தொடச்சிட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு டிஃபன் லஞ்ச் எல்லாமே காலையிலேயே முடிச்சாச்சுங்க. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அவர் லேட்டாகவே சாப்பிட்டுப்பாங்க. நம்ம அடுத்து பூஜை வேலை தான். இன்றைக்கி முருகருக்கு ஓரை டைமில் நம்ம விளக்கேற்றணும், வெற்றிலை தீபம் போட போகிறோம். ஓரை டைமில் நான் 1 to 2 தாங்க செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 6 வெற்றிலையை காம்பு கிள்ளிட்டு குங்கும மஞ்சள் வச்சு மயில் தோகை மாதிரி வச்சு அதை நம்ம வகல் விளக்கு இல்லை நம்மளுக்கு இருக்க விளக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு முருகருக்கு உகந்த பூவான அரளிப்பூ வீட்டில் பூத்திருந்ததுங்க. அதை தான் கட்டி நம்ம முருகப்பெருமானுக்கு வச்சு சாமி கும்பிட போகிறேன். நம்ம வீட்டில் நிறைய அரளி இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து சேர்த்து வச்சு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகருக்கு போடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே காசின நெய்ங்க, பசுமாட்டு நெய் நான் வீட்லேயே காசுவேன். அதை தான் நம்ம முருகருக்கு நெய் தீபமாக போடுவேன். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முருகருக்கு அபிஷேகம் நம்ம திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த முருகரும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி முருகர் வேல் ரெண்டும் சேர்த்து நம்ம இன்றைக்கி என்ன அபிஷேகம் பண்ண போகிற சந்தனம் தேன் விபூதி 3 வச்சு அபிஷேகம் பண்ணி அவரை அலங்காரம் பண்ணி நம்ம பூலாம் போட்டு நம்ம சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சுங்க.
அடுத்து நம்ம இன்றைக்கி முக்கியமான வீட்டில் பணம் இது வர மாட்டேங்குது, கொடுத்த பணம் வரலை, வாங்கின காசு வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த ஃபாலோ பண்ணுங்கள். 9 வாரம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு வெற்றிலையை காம்பு கிள்ளி குங்குமஞ்சா வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் நல்ல மஞ்சளை பூசிக்கோங்க, குங்குமஞ்சள் வச்சுருங்க, அதில் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அடுத்த அகல் விளக்கில் நம்ம அரிசி மஞ்சள் கலந்து அரிசி போட்டுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு 2 திரி போட்டு நம்ம ஏற்றும் போது பார்த்திங்கன்னா பண கஷ்டம், பணம் தங்க மாட்டேங்குது, பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பூஜை தாங்க. பூஜைக்கு தேவையான அகர்பத்திலாம் ஊதுவத்திலாம் சேர்த்து நம்ம ஏற்றிட்டு கற்பூரம் காமிச்சு தீபார்த்தனை பண்ணியாச்சு.
ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஹஸ்பண்ட் மனைவியை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவியை புரிஞ்சுக்க, அது மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று சண்டை வருது, இல்லை மற்றவங்களால சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை டைமில் 6 மணிக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், அதனால் உங்களுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் போட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காங்க, அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு எடுத்தோம்னா அதில் ரெண்டு திரி போட்டு நம்ம வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றும் போது அதில் முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.